வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு 42:10. வேதத்தில் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தங்கியிருந்த வீட்டை சுற்றிலும் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அநேக ஜனங்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஜன கூட்டம் அதிகமாக இருந்தபடியினால் அந்த வீட்டின் கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு இறக்கினார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த 4 பேரிடத்தில் 3 நற்குணங்கள் காணப்பட்டது. முதலாவது, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இவருக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று உறுதியாய் விசுவாசித்தார்கள். இரண்டாவது நற்குணம், கூட்டம் அதிகமாக இருந்தது, அது ஒரு தடை. ஆனாலும் தடையை மீறி அவர்கள் முயற்சி செய்தார்கள். மூன்றாவது நற்குணம், ஒன்று சேர்ந்து உழைத்தார்கள். ஒரு கூரையின் மேல் ஏறி ஒருவரை உள்ளே இறக்குவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த 4 பேரும் ஒற்றுமையாய் ஒன்றிணைந்து வேலை செய்தார்கள். இந்த நாளிலும் பக்தனாகிய யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தது போல நாமும் நம் குடும்பத்துக்காகவும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் விசுவாசத்தோடு தடைகளை தாண்டி ஒற்றுமையாய் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரித்து நம் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். ஜெபிக்கிற நம்மையும்